மாதம் இன்றைய செய்தி நாளைய வரலாறு முரசொலி. இன்னைக்கு பத்திரிகை இலங்கை கடற்படையினர் தொடர் தாக்குதல், தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுத்துவிடுவீர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தலை தொடர்ந்து மக்களவையில் கழக குழு தலைவர் டி.ஆர். பாலு வேண்டுகோள். இது முரசொலியில் அந்த 77ங்கிறத மறந்து மாட்டார் அவர். இது தின செய்திங்கிற பேப்பர். இவ்வாண்டு 40 நாட்களுக்குள் 77 முறை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு பேச்சு. அதெல்லாம் கரெக்டு சார். 2281/2011 2281/2011 அப்போ உங்களுடைய முத்தமிழ் காத்தவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். கொக்கு குருவி மாதிரி இந்திய மீனவர்களை சுட்டு கொண்டுட்டு இருக்கான், எல்லை கடந்து போயிட்டாங்கன்னு. அதனால் அதை என்ஐஏ விசாரிக்கணும், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறது இல்லை. ஆனால் எஃப்ஐஆர் செத்துட்டானா, வா அந்த பாடியை கொண்டா, பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஏதாவது எடுத்துன்னு போ, அடக்கம் பண்ணி எரிச்சிடு அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால் அங்கே விசாரிக்கக்கூடாது, என்ஐஏ விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன், பொதுநல மனு. அந்த வழக்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க, 2 வாரத்துக்குள்ளே பதில் சொல்லணும், மாநில மத்திய அரசுகள் பதில் சொல்லணும்னு. அப்போ அங்கே சோனியா மேடம் ஆட்சி, இங்கே முத்தமிழ் அறிஞர் ஆட்சி. ஆனால் ஒன்றும் பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க. அன்றைக்கி நீங்கள் மாத்திரம் என்ஐஏ கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கதை கந்தலாக இருக்கும். அன்றைக்கி மாத்திரம் என்ஐஏ விசாரணைக்கு அந்த ஒரு 10 பேர் எஃப்ஐஆர் அங்கே அமுச்சு வச்சுருந்தீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கதையில் கந்தலாக இருக்கும். ஒன்றும் கெட்டு போகல, சும்மா இப்படி பேசி காமெடி பண்ணாமல் அந்த 2281 என்ன ஆச்சு, எதற்காக அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன நியாயம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு செத்து போன குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுக்க சொல்லுங்கள். சரிதானா? இந்த போட்டு பிடிச்சிட்டான், 216 போட்டை பிடிச்சிட்டான், 97 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க அப்படின்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காம அதிரடியாக என்ஐஏ விசாரணை வேணும்னு கேளுங்க. என்ஐஏ தேசிய புலனாய்வு விசாரணை. சிபிஐ கேட்காதுங்க, சிபிஐ வேஸ்ட்டு. அதனால் என்ஐஏ விசாரணை கேளுங்க. அப்படியே நம்ம மோடி கந்தலாயிடுவார், சோனியா அம்பேல் ஆகிடுவா. மறக்காமல் தயவுசெய்து உடனடியாக டி.ஆர். பாலு அவர்களே அதை அப்படி கேளுங்க. இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் நான் டார்ச் லைட் கேட்டேன், சிம்பிள் எனக்கு டார்ச் லைட் வேணும்னு கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க. நீங்கள் உடனே கமல்ஹாசனை ஓடி போய் பார்த்து வேணா டார்ச் லைட்லாம் கொடுக்க சொல்லாத அப்படின்னு சொன்னீங்க, ரகசியமாக கமல்ஹாசனை சந்திச்சிங்க. அப்புறம் எனக்கு பச்சை மிளகா கொடுத்தாங்க, ரைட், அது கிடக்கட்டும். அதனால் அந்த சிம்பிளுக்கெல்லாம் நீங்கள் ஓடினீங்க. இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு மோடிக்கிட்ட போய் சொல்லுங்கள், என்ஐஏ விசாரணை வேணும்னு அப்படி ஒரு குரல் கொடுங்க. அப்படி மோடி கிட்டுக்குன்னு ஆடுவார் பாருங்க. அதை விட சோனியா பயங்கரமாக ஆடுவார். உடனடியாக தலைவர், உலகத் தலைவர் ஆகுங்க. மிஸ்டர் டி.ஆர். பாலு, தயவுசெய்து உலகத் தலைவர் ஆகுங்கள். ஜெய்ஹிந்த்.